இன்னைக்கு 8 இன்கிரிடியன்ட் சூப்பர் இன்கிரிடியன்ட் வச்சு ஒரு சூப்பர் ஹேர் growth ஆயில் தான் மேக் பண்ண போறோம். இந்த ஆயில ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கங்க. இதுல வந்து ஜடாமன்சியோட வேர் 2 மட்டும் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வேர் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையே சேர்த்துக்கலாம். இது கூட வந்து காஞ்ச செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்மெரி லீஃப் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து காஞ்ச ட்ரை நெல்லிக்காய் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். ஆனா என்னால ஒவ்வொரு இன்கிரிடியன்ட் போய் நாட்டு மருந்து கடையில வாங்கி என்னால ஹேர் ஆயில் ரெடி பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஜெகதீஷ் மீனா ஹேர் growth ஆயில் செம்ம ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஆயிலை காட்டிலுமே 10 மடங்கு ரிசல்ட் நம்மளோட ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயில் கொடுக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா நம்மளோட ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயிலோட மேக்கிங் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கும். நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுனால கஸ்டமர் திரும்ப திரும்ப நம்மளோட ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயில் ஆர்டர் பண்ணுவாங்க. நம்ம ப்ராடக்ட்டோட மத்த எல்லா லிங்க்கும் சேனலோட ஹோம் பேஜ்ல கொடுத்துருக்கேன். மறக்காம பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. சோ இப்போ நம்ம ரெடி பண்ண போற இந்த ஹேர் ஆயிலுக்கு வந்து நான் பியூர் கோகனட் ஆயில் செக்ல வாங்கியிருக்கேன். 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். இதை அப்படியே வந்து இந்த கிளாஸ் ஜார்ல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளா இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் வெயில் வச்சிருங்க. 1 வீக் வச்சிருங்க. எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். நல்ல ரிசல்ட் இந்த ஹேர் ஆயிலும் தரும். சோ நிறைய பேர் அண்ணா வீட்லயே நான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணணும் ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.